சர்க்ரிக் என்பது குஜராத்தின் கட்ச் பகுதியில் உள்ள 96 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு அணை முகத்துவாரமாகும். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள இந்த இயற்கையான எல்லைப் பகுதி ஆசியாவின் மிகப்பெரிய மீன்பிடி தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு இருப்புகள் அதிகம் கொண்ட இந்த பகுதி முழுமையும் தனக்கே சொந்தம் என்று பாகிஸ்தான் கூறி வருகிறது. இரு நாடுகளுக்கு இடையே ஆன எல்லையை நிர்ணயிக்கும் சர்வதேச எல்லை சட்டமான தால்பெக் கோட்பாடு அடிப்படையில் படகு போக்குவரத்து நடக்கும் நடுக்கூட்டு பகுதியில் எல்லை பிரிக்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தி வருகிறது. பாகிஸ்தானின் வர்த்தக தலைநகரமும் துறைமுக நகரமும் ஆன கராச்சி மற்றும் முக்கிய கடற்படை தளமான பிஎன்எஸ் காசிம் ஆகியவற்றில் இருந்து வெறும் 200 கிலோமீட்டர் தொலைவில் சர்க்ரிக் அமைந்துள்ளது. அதேபோல் இந்தியாவின் காண்ட்லா, முந்த்ரா மற்றும் மான்பி உள்ளிட்ட மிகப்பெரிய துறைமுகங்கள் கட்ச் வளைகுடாவில் இந்த பகுதியில்தான் அமைந்துள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையே நீண்டகாலமாக நிலவும் ஒரு முக்கியமான எல்லை பிரச்சினையாக அமைந்துள்ள இந்த பகுதியில் கடந்த ஆண்டு மே 8ஆம் தேதி இரவு லே முதல் சர்க்ரிக் வரையிலான 36 இடங்களில் சுமார் 400க்கும் மேற்பட்ட துருக்கியின் ட்ரோன்கள் மூலம் பாகிஸ்தான் ஊடுருவ முயற்சி செய்தது. இது இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகளை சோதிக்கும் நோக்கில் செய்யப்பட்டிருக்கலாம் என்றும், பின்னர் ஆயுதம் ஏந்திய ட்ரோன்கள் மூலம் பதுண்டா ராணுவ முகாமை தாக்க முயன்றதாகவும் தெரிவித்த விங் கமாண்டர் வியோமிகா சிங், இதற்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள 4 வான் பாதுகாப்பு தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அந்நாட்டின் ஒரு வான் பாதுகாப்பு ரேடார் அமைப்பு அழிக்கப்பட்டதாக கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து சர்க்ரிக் பகுதியில் பாகிஸ்தான் மேற்கொள்ளும் எந்தவொரு அத்துமீறலும் வரலாற்றையும் புவியியலையும் மாற்றக்கூடிய கடுமையான இந்திய பதிலடியை வரவழைக்கும் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் கமாண்ட் என்ற அமைப்பை உருவாக்கிய பாகிஸ்தானின் ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனிர் இந்த ஒருங்கிணைந்த கட்டளையின் கீழ் பாகிஸ்தானின் முப்படைகளின் செயல்பாடுகளை மேற்பார்வையிட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக சர்க்ரிக் பகுதியில் சீனா மற்றும் துருக்கியின் உதவியுடன் பாகிஸ்தான் புதிய வான் மற்றும் கடல் பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியுள்ளது. அவாபில் தி டிவைன் ஸ்ட்ரைக் என்ற புதிய திட்டத்தின் கீழ் பாகிஸ்தான் கடற்படை தனது கடற்படை சிறப்பு சேவைக்குழு கமாண்டோக்களை சர்க்ரிக்கில் நிலைநிறுத்தியுள்ளது. SSDN என்பது கடல், வான் மற்றும் தரைவழி என அனைத்து தளங்களிலும் அதிக ஆபத்துள்ள பணிகளை மேற்கொள்ள பயிற்சி பெறும் ஒரு கடல்சார் சிறப்பு நடவடிக்கை படை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வெடிமருந்துகளை சுமந்து செல்லும் திறன் கொண்ட புதிய துருக்கி ட்ரோன்கள், நவீன சீன ஓவர்கிராஃப்ட்கள், அதிவேக கடற்படை படகுகள் மற்றும் அதிநவீன ராக்கெட் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பாகிஸ்தான் சர்க்ரிக் பகுதியில் நிலைநிறுத்தியுள்ளது. உளவு பார்த்தல் மற்றும் தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட துருக்கி ட்ரோன்களை அதிகளவில் சர்க்ரிக் பகுதியில் பாகிஸ்தானால் களமிறக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தானுக்கு முதல் அங்கோர் வகை நீர்மூழ்கி கப்பலை வழங்கியுள்ள சீனா அந்நாட்டுக்கு அரபிக்கடலில் மறைந்திருந்து தாக்கும் மேம்பட்ட திறனையும் 2வது தாக்குதல் நடத்தும் ஆற்றலையும் வழங்கியுள்ளது. மேலும் பாகிஸ்தானுக்கு துக்ரில் வகை போர்க்கப்பல்களையும் சீனா வழங்கியுள்ள நிலையில் சர்க்ரிக் நதிக்கரை பகுதிக்கு அருகில் உள்ள பந்தாதோரா மற்றும் அராமிதோரா பகுதிகளுக்கு இடையே பல கடற்சார் பாதுகாப்பு நிலைகளை பாகிஸ்தான் கடற்படை அமைத்துள்ளது. சர்ச்சைக்குரிய சதுப்பு நிலமான சர்க்ரிக் பகுதிகளில் பாகிஸ்தான் தனது ராணுவத்தை குவித்து வருவதாலும் இந்தியா தீர்க்கமான பதிலடி கொடுக்கும் என எச்சரித்துள்ளதாலும் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் உருவாகியுள்ளது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.